ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன். இந்த ஒரு ரெசிபி போதும் எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு. செய்முறை ரொம்பவே சிம்பிள், குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது தோலோடு இருக்கிற முழு உளுந்து. மண்ணு தூசு இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. மண்ணு தூசு இருக்க மாதிரியா இருந்தால் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து நல்லா வறுந்து வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வறுந்துடுச்சுன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கலருமே நல்லா டார்க்காகி வரும். பாருங்கள், நல்லாவே கலர் டார்க்காகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது மாவு பச்சரிசி. நீங்கள் உங்ககிட்ட எந்த பச்சரிசி இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி கரெக்டாக இருக்கும். அரிசியும் நல்லா வறுந்து வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். அந்தளவுக்கு கரெக்டாக வறுந்து வராது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசியும் உளுந்தும் கம்ப்ளீட்டாக ஆறி வந்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரிசியிலையும் உளுந்துலையும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த பவுடர் இருக்கட்டும். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க பவுடரை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் படாத அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு சாஸ்பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு பபிள்ஸ் வந்ததோ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உளுந்து பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே சேருங்க, இல்லைனா உடனே கட்டிகள் பட்டுரும். இது போல் கலந்து விட்டுக்கிட்டே சேர்க்கும்போது எந்த கட்டியும் ஃபார்ம் ஆகாது. நம்ம இந்த மிக்சரை சேர்த்ததுமே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள், சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா திக்காகி கொதிச்சு வந்திருக்கு. நம்ம உளுந்தை வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போய் வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். லைட்டாக கலருமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் சொல்லணுன்னா 3 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 5-6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி திரும்பவுமே லைட்டாக திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 100 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பச்சை பாலை சேர்க்கக்கூடாது, காய்ச்சினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சூடான பால் சேர்த்திங்கன்னா லைட்டாக திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடராக இல்லைனா நீங்கள் அரைக்கும் போதே 2-3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து கூழ் ரெடி. இதை கூழுன்னு சொல்லலாம், இல்லை உளுந்து கஞ்சின்னு சொல்லலாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியாக இது கூட துருவின பாதாம் கொஞ்சம் சேர்த்துடலாம். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது. ஒரு முறை அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் பொன் குழந்தைங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.